வணக்கம். திமுக கூட்டணியில் இணைந்த இன்னொரு புதிய கட்சி. மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி திமுகவில் புதிதாக எந்த கட்சி இணைந்துள்ளது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர். இந்த முறை தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணி, நடிகர் விஜய் தலைமையிலான கூட்டணி மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளன. அதன்படி தற்போது அனைத்து கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர். மற்றொரு புறம் கூட்டணியை இறுதி செய்வதில் அனைத்து கட்சிகளும் மும்முரம் காட்டி வருகின்றனர். ஏற்கனவே திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகவும் வலிமை பொருந்திய கூட்டணியாக இருந்து வருகிறது. ஆனால் அதிமுக தற்போது பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளது. கடந்த முறை தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்த நிலையில் இந்த முறை தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அதிமுக பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் இது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த முறை பாஜகவோடு கூட்டணியில் இருந்த பாமகவிற்குள்ளும் தற்போது உட்கட்சி பூசல் நிலை வருகிறது. இதன் மூலம் எப்படியாவது சில கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவில் காய்களை நகர்த்தி வருகின்றன. குறிப்பாக தங்கள் கூட்டணிக்குள் வந்தால் அதிக அளவு தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும் என்றும் மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அதிமுக பாஜக சார்பில் ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது வரை அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த ஒரு பெரிய கட்சிகளும் இணையவில்லை. ஆனால் அதற்கு மாறாக திமுக கூட்டணியில் வரிசை கட்டி பல்வேறு கட்சிகளும் பல்வேறு முக்கிய புள்ளிகளும் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் புதிய கட்சி ஒன்று தற்போது திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளது. அதாவது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தற்போது திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பசுமன் பாண்டியன் அவர்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தான் எங்களது முழு ஆதரவு என்றும் தற்போது திமுகவிற்காக தேர்தல் பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்து முன்னணி மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணாவை இழிவுபடுத்திய போது இபிஎஸ் தலைமையிலான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதை பார்த்து மகிழ்ந்தது பெரியார் அண்ணா தொண்டர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார். அந்த வகையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட கொள்கையை கடைபிடிக்கும் திமுகவிற்கு முழுமையான ஆதரவு என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக இருந்து வரும் நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து பல்வேறு பெரிய கட்சிகளும் பல்வேறு சிறிய கட்சிகளும் திமுகவிற்கே தங்களது ஆதரவு என்று திமுக கூட்டணியில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.